இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றை நாம் தேடி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவரிபடி. அன்பு பெற்றோர்களே, இந்த நாளில் ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோமாக. நம் குடும்பத்தில் ஊடகத்தின் மூலமாக திருப்பலி நாம் பங்கு பெறுகின்றோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோமாக. குறிப்பாக இன்றைய நாளில் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நம்மளுடைய பங்கில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளுடைய பங்கை அதிகமாக நேசித்து நம்மை வழிநடத்தி வருகின்றார். அதற்காக நாம் நன்றி கூறுவோம். இன்றைய நாளில் இறைவனுடைய ஜெபத்தை நாம் பார்க்கலாம். மன்றாற்று. இயேசுனுடைய மரணத்திற்கு முன்பாக மன்றாடுகின்றார். உலகத்திற்காக, சீடர்களுக்காக ஆண்டவர் மன்றாடுகின்றார். இந்த 17ஆம் அதிகாரம் ஒரு அருமையான, ஒரு அற்புதமான ஒரு வசனங்களை அது நமக்கு மேற்கோள் காட்டுகிறது. 17ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் ஒற்றுமைக்காக ஆண்டவர் ஜெபிக்கின்றார். 15வது வசனத்தில் தீயோரிடமிருந்து நம்மை காப்பதற்காக அவர் ஜெபிக்கின்றார். 17 நம்மளுடைய அர்ப்பண வாழ்வு எப்பொழுதுமே கடவுளுக்கு உரியதாக, அதுல கொஞ்சம் கூட ஓரவஞ்சனை இல்லாமல் முழுமையாக நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். 3 கருத்துக்காக. 1 ஒற்றுமைக்காகவும், தீயோரிடமிருந்தும், 3வது நம்மளுடைய அர்ப்பண வாழ்வு முழுமையாக கடவுளுக்கு அது சொந்தமாக்குவதற்காக ஜெபிக்கின்றார். இந்த ஒற்றுமை, தீயோரிடமிருந்து பாதுகாத்தல், அர்ப்பணம், இது துறவரத்தாருக்கு மட்டுமல்ல, இல்லறத்தாருக்கும் இது தேவைப்படுகிறது. ஆனால் சீடர்களுக்காக ஆண்டவர் இந்த ஜெபத்தை அவர் ஒப்புக் கொடுக்கின்றார். தந்தையிடம் தாம் இறப்பதற்கு முன்பாக சீடர்களுக்கு எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும், தீய சக்திகள் அவர்களை தீண்டக்கூடாது, அவர்களுடைய வாழ்க்கை கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்கும். அதேதான் இல்லறத்தாருக்கும். கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவர்களை எந்த நேரத்திலுமே சாத்தான் தீண்டக்கூடாது. அவர்கள் தங்களுடைய மனைவிக்கோ, தங்களுடைய கணவனுக்கோ, தங்களுடைய பிள்ளைகளுக்கோ கொடுத்த அந்த வாக்குறுதியை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். எல்லோருக்குமே ஒரு பங்கு பேரவைக்கும் இது பொருந்தும். ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பங்கு செயல்படும். தீயோரிடமிருந்து ஆண்டவர் அவர்களை காக்கணும். அதற்காக இன்னுமாக அவர்கள் இந்த பங்குக்காக என்னால் இந்த வருடத்தில் எனக்கு கொடுத்த இந்த பருவ காலத்தில் அது 3 வருடமாக இருக்கலாம், அல்லது 1 வருடமாக இருக்கலாம், நல்ல ஒரு தலைவராக, நல்ல ஒரு செயலராக, நல்ல ஒரு அன்பிய தலைவர்களாக இருந்து நான் வழிநடத்துவேன் என்ற அந்த ஒரு நிலைமையை நாம் கையாள வேண்டும். எனவே ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கின்றார். நம்மளுடைய ஒற்றுமை வாழ்வுக்காக, நம்மளுடைய தீய சக்திகள் நம்மை தீண்டாமல் இருப்பதற்காக நாம் கொடுத்த அர்ப்பண வாழ்வு கடவுளுக்கு அது உகந்ததாகவும் கூட, நாம் யாருக்கு வாக்கு கொடுக்கிறோமோ அதுல சீரும் சிறப்புமாக இருப்பதற்காக. எனவே இந்த 3 கருத்துக்களை மையப்படுத்தி ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கின்றார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் யாருக்காக ஜெபிக்கின்றோம்? ஆண்டவர் எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் சீடர்களுக்காக, நமக்காக ஜெபித்தார். நாம் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் எப்படி ஜெபிக்கிறோம்? நம்ம வீட்டில் இன்றைக்கு இதோ அதிகமாக இந்த காலகட்டங்களில் ஏறக்குறைய 60-70 நாட்கள் நாம் இருக்கின்றோம். இந்த தீய சக்தியான இந்த தொற்று நோய் வைரஸ் கொரோனா மூலமாக அனைத்தும் மூடப்பட்டதாக இப்பொழுது நாம் ஜெபத்தில் இருக்கிறோம். நம்மளுடைய ஜெபம் செய்கின்ற பொழுது என்ன நோய், இந்த கருத்துக்காக ஜெபிக்கிறோம்? ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறோமா? தீய சக்திகள் பிரட்டி அடிப்பதற்காக ஜெபிக்கிறோமா? அல்லது நாம் கொடுத்த வாக்குறுதியில் எவ்வளவு பிரமாணிக்கமாக இருக்கிறேன் என்று நினைத்து ஜெபிக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய ஜெபங்கள் அநேகமாக சுயநலமாக, தன்னை சார்ந்ததாக, தன் குடும்பத்தை சார்ந்ததாகவே இருக்கும். சமூகத்தை அடிப்படையாக வைத்து நிறைய நேரங்கள் இல்லாமல் இருக்கும். எனவே ஆண்டவர் ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதே போன்று நாமும் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயல்களாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையில் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் நண்பரைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, தூய் ஆவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உமது திரு அவை முழு இதயத்தோடு உம்மீது பற்றுதல் கொண்டிருக்க செய்தரல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அந்த திரு அவை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்த வாசகம். அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது, தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்துக் கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவார். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போது நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பெற்றியும் உங்களுக்கு தர வல்லது. எவருடைய பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளை உழைத்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டும் என்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தால் படியிட்டு அவர்களை எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லோரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழியனுப்பி வைத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே உம் வல்லமையை வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில்கள் உள்ளது. எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். அவரது மாட்சி இஸ்ராயல் மேல் உள்ளது. அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 17ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 11 துவங்கி 19 முடிய. இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தூய தந்தையை நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவிற்குரியவன் மட்டுமே அழிவுற்றான்.
இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சியை அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்லுகிறேன். உன் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்கள் உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டும் என்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மை நான் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா உன்னில் இணையா வாழ்வு இருந்தும் பயனென்ன? இறைவா உன்னில் இணையா வாழ்வு இருந்தும் பயன். சகோதரன் சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான பலியை எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவேனத்தினருக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளினாலும் தூய மறை நிகழ்வுகளினாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இவ்வணியினால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பெண் தம் சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறைய இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக முன்னேற்றமானார். ஆகவே பாஸ்தா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திரு உடலாகவும் இரத்தமாக இவை எங்களுக்கு மார்பனவாக அவர் பணித்தவாறே வழியை கொண்டு சேர்ந்து நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய திருக்கரத்தில் எடுத்து அன்போடு வானக தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
கர்த்தரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வென்றுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்காக ஜெபித்தார். ஈஸ்வரனுடைய சீடர்களாகிய நாமும் இந்த உலகத்திற்காக இந்த கொரோனா தொற்று வியாதியானது நம்முடைய தேசத்திலிருந்து அகலவும், உலகத்தில் எல்லா மூல முடுக்கிலும் இருந்தும் இது அகலுவதற்காக நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து எம்மை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பெற்று குடும்பத்தாரே பகிர்ந்து கொள்ளவும் அமைதி உண்டாகுக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்தர் கலைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீருமில் திருநெடுந்தவர ஆண்டவரேற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமுடையும். ஆண்டவரே, உடைய திருவுலகம் கொடுக்கின்ற அனைவருக்கும் நிலைப்பாழ்வு தருவீராக. ஆமென். இளைஞர் ஆண்டுக்கான ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இளமை துடிப்புடன் எம் திரு அவையும் சமூகமும் இயங்க இளைஞர்களை கொடையாக வழங்கிய நன்றி கூறுகின்றோம். அவர்களில் இளைஞர் இயேசு உயிர் ஆற்றலுடன் இன்று வாழ்கிறார் என்பதனை கண்டுகொள்வதற்கு தூய ஆவியாரை எம்மில் பொழிவதற்காக நன்றி கூறுகின்றோம். எம் இளைஞர்கள் இயேசுவோடு நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோடு தோழமையிலும் வளரச் செய்தருளும். உடன் பயணிக்கும் மூத்தோருடைய வழிநடத்துதலில் மறுசாரா பண்பாட்டு வேர்களை பேணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்தருளும். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடம் கொடாமல் ஆற்றல் மிகு ஆளுமையை உருவாக்க செய்தருளும். ஊடகங்களை பொறுப்புணர்வுடன் கையாண்டு உம் நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த அருள் தாரும். ஜாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி
சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டியருளும். இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அழைத்தலை தெரிந்து தெரிந்து கொள்ள துணிவை தந்தருளும். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும் நல்ல இளைஞர்களாக வாழச் செய்திருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொள்ளும் என் திரு விருந்து உமது அருளை எம் மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டுகின்றோம். இந்த திருவிருந்து தன் ஆற்றலால் எங்களை தூய்மைப்படுத்துவதால் அந்த மாபெரும் கொடைக்கு நாங்கள் என்றும் தகுதி பெற செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு, நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு, நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு, எங்களை படைத்து பராமரித்து காத்து வரும் எங்கள் பரலோக நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதில் இந்த உன்னதமான திருப்பலியில் பங்கு பெற எங்களை அழைத்ததற்காக, நிறைவேற்றுவதற்காக, சக்தியும் ஆற்றலையும் தந்ததற்காக நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம் சுவாமி. அன்பான தெய்வமே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்காகவும், இதுவரைக்கும் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். இன்னும் நீ தொடர்ந்து செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்காக நன்றி கூறுகிறோம் சுவாமி. அன்பான தெய்வமே, இதோ நீர் திருப்பலியில் வாரி நீர் கூறுகிறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபித்தேன் என்று இதோ ஜெபத்தை நீர் வெளிப்படுத்துகின்றீர், மன்றாற்றுகளை நீர் வெளிப்படுத்துகின்றீர். மனித குலம், குறிப்பாக சீடர்களும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்காகவும், சாத்தானுடைய அந்தகார செயல்கள் எதுவுமே தீண்டாமல் இருப்பதற்காகவும், இன்னுமாக தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை, அது துறவரத்தாரோ இல்லறத்தாரோ, கொடுத்த வாக்குறுதியில் நிலையாய் இருப்பதற்காக, நிலைத்து நிற்பதற்காக, வாக்கு மாறாமல் எப்பொழுதும் புனிதத்தில் இருப்பதற்காக நீர் எங்களுக்காக இந்த 3 காரியங்களை குறித்து ஜெபிக்கிறேனே சுவாமி. வானக தந்தை இடத்தில் எங்களையும் ஒரு பொருட்டாக நினைத்து மன்றாடுகிறேனே சுவாமி. இதோ உடைய மரணத்திற்கு முன்பாக சிறப்பாக நினைத்து எங்களுக்காக மன்றாடுகிறேனே சுவாமி. ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது போல, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிப்பது போல, ஒரு ஆசிரியர் தன்னுடைய குழந்தைகளுக்காக, மாணவ செல்வங்களுக்காக ஜெபிப்பது போல, ஒரு மருத்துவரை இதோ தன்னுடைய நோயாளிகள் குணம் பெறுவதற்காக ஜெபிப்பது போல சுவாமி, இப்படியாக கருணை உள்ளவராக, அன்புள்ளவராக, இதோ எங்களுக்காக, எங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருப்பதற்காக, எங்களுடைய அழைப்பு புனிதமிக்கதாக இருப்பதற்காக, எங்களுடைய பணி வாழ்க்கைகள் சிறப்பாக இருப்பதற்காக, இந்த திரு அவை நல்ல விதமாக இருப்பதற்காக, இந்த திரு அவை சுற்றி இருக்கின்ற உலக மக்கள் அனைவரும் சிறப்பாக நல்ல விதத்தில் இருப்பதற்காக நீர் இவ்வாறு நீர் மன்றாடுகிறீர் சுவாமி. அன்பான தெய்வமே, உம்முடைய கருணைக்கு எல்லையே இல்லை சுவாமி, உம்முடைய அன்புக்கு எல்லையே இல்லை சுவாமி, உம்முடைய இரக்கத்துக்கு அளவே இல்லை சுவாமி. இதோ அன்பு ஆண்டவரே, புனித பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய கடிதத்தில் சொல்லுவது போல, ஆண்டவருடைய அன்பு இதோ உயரமானது, ஆண்டவருடைய அன்பு நீளமானது, ஆண்டவருடைய அன்பு அகலமானது என்று, ஆண்டவருடைய அன்பு ஆழமானது என்று பல்வேறு வகையில் உம்முடைய அன்பை குறித்து சொல்லுகிறார். ஆம் சுவாமி, நீர் எங்களுக்காக மன்றாடுவது இதோ ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கிறது அப்பா. நாங்களும் எங்களுடைய மன்றாட்டு நேரங்களில் ஆலயத்தில் ஜெபித்தாலும், வீட்டில் ஜெபித்தாலும், தனிமையில் ஜெபித்தாலும், இக்கருத்துக்களை மையப்படுத்தி பிறருக்காக ஜெபிக்க எங்களை தூண்டுவதற்காக, சொல்லி கொடுப்பதற்காக, நீரே முன்மாதிரியாக இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் சுவாமி. அன்பாண்டவரே, இதோ உம்முடைய திருநாமத்தை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். உன்மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய திரு அவைக்காக ஜெபிக்கின்றோம். திரு தந்தைக்காகவும், ஆயர் பெருமக்களுக்காகவும், குருக்களுக்காகவும், கண்ணீர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். மறைக்கல்வி ஆசிரியர்களுக்காகவும், ஆலயத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும், அன்பிய தலைவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். பங்கில் உள்ள ஒவ்வொரு பக்த சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி.
அன்பாண்டவரே, இந்த ஒற்றுமை சாத்தானுடைய அந்தகார சக்திகள் அவர்களை தீண்டாமலும் இன்னுமாக அவருடைய அர்ப்பண வாழ்வில் முழுமையாக மரணம் வரைக்கும் அவர்கள் இருப்பதற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கேயும் சுவாமி எந்த விதமான லஞ்சமும் இல்லாமல் பொறுப்புணர்வு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் மனம் மாற்றத்திற்காகவும் சுவாமி, இன்னுமாக குடி போதைகளில் இருப்பவர்களுக்காகவும் சுவாமி, தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு இருப்பவர்கள், தீயதை செய்யக்கூடியவர்கள், பொய் பேசக்கூடியவர்கள், திருடக்கூடியவர்கள், லஞ்சம் வாங்குகின்றவர்கள், சுயநலவாதிகள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இதோ இவர்கள் அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிலைத்து நிற்பதற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பு ஆண்டவரே, நோயாளிகளுக்கு நலம் தரும் மருத்துவராக நீர் ஒவ்வொருவரையும் சந்திக்கின்றீரே. எத்தனையோ நோயாளிகளை நீர் குணப்படுத்தியிருக்கிறீரே. இந்த நாளிலும் நாங்கள் கேட்கிறோம் சுவாமி, இதோ மருத்துவமனையில் இருக்கின்ற நோயாளிகள், பெரிய பெரிய நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டு இருக்கிறவர்கள், கொரோனா தொற்று வியாதியினால் வருத்தத்தில் இருப்பவர்கள், இதை கேட்டவுடன் இதோ தற்கொலையும் செய்து கொள்ளுகிறார்கள் சுவாமி. இப்பேற்பட்ட இந்த நோயிலிருந்து விடுதலை தந்தருளும். இந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை தந்தருளும். இன்னுமாக இருதய நோயினாலும், சிறுநீரக கோளாறுனாலும், இரத்த கொதிப்பினாலும், நரம்பு தளர்ச்சியினாலும், இன்னும் உடல் வளர்ச்சி அடையாததனாலும், மூல வளர்ச்சி அடையாததனாலும், ஊனமாக பிறந்த குழந்தைகளையும், இன்னுமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களையும் சிறப்பாக திருமணம் நடைபெறுவதற்காக எத்தனையோ தடைகள் இருக்கின்றது சுவாமி. அந்த தடைகளெல்லாம் நீங்கப்பட்டு பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையும், இன்னுமாக நல்ல வேலை வாய்ப்புகளும், நல்ல ஊதியங்களும், நல்ல பயணங்களும் அமைவதற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நோயிலிருந்து விடுதலை பெற்று சமுதாயம் சிறப்பாக செழிப்பாக இருப்பதற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய மன்றாற்றாகிய ஒற்றுமையும், தீய சக்திகளிடமிருந்து விடுதலையும், அர்ப்பண வாழ்வில் முழுமையையும் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருளும். நீர் செய்த அனைத்து உதவிகளுக்காக, எம் பங்கு மக்களுக்காக செய்கின்ற உதவிகளுக்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆசீராலும், அன்பினாலும், வல்லமையினாலும் நிரப்பி எங்களை வழி நடத்தியருளும். எங்கள் நல்ல தெய்வமே, ஆமே. எல்லாமல் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக இருப்போம். திருப்பலி நிறைவு பெற்றது.